ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கு முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கு முன் கால் நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவா, சிவசிவ என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையின் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரிய ஊஞ்சல் தாலாட்டமான தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வருகின்ற மாதம் மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு உகர்ந்த நாள் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாசி மாதத்தில் தான் அம்மாவுக்கு மிகவும் பிடித்த நாள் சொல்லலாம். ஏன்னா அங்காளம்மன் கோயிலில் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அத்தனை இடத்துலையும் அம்மா வெளி உலகத்துக்கு வருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு யுகங்களும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது, இப்போ கலியுகம் பல நரக வேதனையும் பிரச்சனையும் துஷ்ட சக்திகளால், கெட்ட சக்திகளால், இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு எக்கச்சக்கமான பேர் நரக வேதனை அனுபவிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த உலகங்கள் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி இப்போ இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களை பார்க்கறதுக்காக தான் வெளி உலகத்துக்கு வருவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா திருமணம் கூட இந்த மாதத்தில் யாரும் நடத்த மாட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்காக சிறப்புமிக்க நாட்கள் தான் மாசி மாதத்தில். அதனால் அந்த திருவிழாவை நம்ம எடுத்து நடத்தணும், அம்மாவுக்காக சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் எல்லாமே, வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை திருமணமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருவாங்க. ஏன்னா இது அம்மனுக்காகவே சிறப்புமிக்க நாட்கள்னு சொல்லிட்டு ஆதி காலத்துலேருந்து குறித்து வச்சுருக்கு. அதுக்காக யாரும் இந்த மாதத்தை யாரும் பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் அதான் அம்மாவுக்கு இந்த திருக்கல்யாணம் சொல்லிடுவாங்க. இது முடிஞ்ச பிறகு தான் நம்ம சுபகாரியங்கள் எல்லாமே செய்யலாம். ஏன்னா தை மாதத்தில் செஞ்சுருப்பீங்க, நிறைய பார்த்துருக்கலாம். இப்போ மேல்மலையனூர் கோயிலில் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதம் மாசி மாதம் ஊஞ்சல் திருவிழா கிடையாது. அதுக்கு பதிலாக அமாவாசைக்கு மயான கொள்ளை விடுறது சிறப்பாக இருக்கும். கொடியேற்றம், அடுத்தது தீமிதி திருவிழா, திருத்தேர் வடம் பிடித்தல், அப்படி பார்த்திங்கன்னா 13 நாளும் உங்களுக்கு சிறப்பு மிக்க வழிபாடாகவே இருந்துகிட்ருக்கோம். 13 அமாவாசைன்னு சொல்லுவாங்க. 12 அமாவாசை தான் வருஷத்துக்கே 12 அமாவாசை தான் வரும். ஆனால் இது 13 நாள் தேர் திருவிழா என்பதுன்னா 13 அமாவாசைக்கு உண்டான ஒரு இது தான். அதனால் இது வரைக்கும் நான் வந்ததில்லை, இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, மலையனூர் எங்கே இருக்குன்னே தெரியாதுன்றவங்களுக்கு ஒரு முக்கிய பதிவாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வரலன்னு சொன்னால் அம்மா உங்களை இந்த இடத்துக்கு அழைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த தடவை வாங்க, அமாவாசை இந்த திருவிழாவில் கலந்துங்க, அமாவாசை வழிபாட்டை பாருங்கள், திருவிழாவில் கலந்துங்க. 13 தேர் திருவிழாவில் எந்த திருவிழாவினாலும் நீங்கள் கலந்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாதம் என்னால் வர முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு, வருஷம் ஃபுல்லாக வர முடியலன்னா கூட இந்த மாதத்தில் கலந்துக்கும் போது அந்த வருஷத்துக்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாசி மாதம் பித்ரு தோஷம், குலதெய்வ வழிபாடு, துஷ்ட சக்திகளால் பாதிப்பு, கெட்ட சக்தி நம்மளை வாட்டி வதைக்கிறது, பல பிரச்சனைகள் வீட்டில் புலம்பிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. இங்கே போனே தான் அந்த சக்தியை நம்ம எடுத்துக்கலாம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இன்றைக்கி யாக பூஜை தொடக்க போகிறோம். அந்த பூஜையை தொடங்கி இன்றையிலேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 30 நாளும் அந்த தேர் வேலைகள் நடக்கும். மரங்கள்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கோம். கோயிலை சுற்றி பராமரிப்பு பணிகள்லாம் செஞ்சிட்ருப்போம். திருவிழா அவ்வளோ களைகட்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே என்னென்ன நடத்துகிறோம், என்ன பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் தேருக்கு உண்டான ஆயத்த பணி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இது பார்த்தீங்கன்னா 31/1/2025 அன்றைக்கி தான் பூஜைகள் நாங்கள் தொடங்குகிறோம். நீங்கள் பார்த்துங்கிறது அதிகாரிகள், ஏசி, தர்மகத்தா அரங்காவல குழு தலைவர்கள், பூசாரிகள், முக்கிய பிரமுகர்கள்லாம், ஏன்னா ரெட்டியார், நயினார், கவுண்டர் இவங்க எல்லாமே ஆதி காலத்துலேருந்து நாங்கள் அவங்கள அழைச்சி தான் பூஜை போடுவோம். இன்றைக்கி எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செய்யும் போது ஊர் மக்களை அழைக்கிறது வழக்கம். ஊர் மக்களில் போயிட்டு அந்த வீட்டுக்கே போயிட்டு அழைச்சிட்டு வருவோம். இதெல்லாம் எங்கேயுமே ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க தெரியுங்களா, பட்டாபிஷேகம் செய்வாங்க. அந்த மேலே ஈடு வச்சுட்டு அவங்கள குடும்பத்தாரர் அழைச்சி தான் அந்த திருவிழா நடத்துவோன்ற மாதிரி. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, ஏன்னா அவங்களாம் அந்த ஆதி காலத்தில் பண்ணைத்தாரராக இருந்தவங்க, நில நீர் அதிகமான வச்சுருந்து இந்த கோயிலுக்காகவே திருவிழான்னா அவங்க தான் சிறப்பாக செயல்படுத்துவாங்க.
நயினார் வீட்டிலேருந்து போயிட்டு வருவாங்க. ரெட்டியார், கவுண்டர், முக்கியஸ்தர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நாங்கள் அவங்கள வரவழைச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பூஜைகள் நடத்துவோம். அதான் நீங்கள் வந்து அக்னி குடத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. அந்த அக்னி குடத்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அம்மாவுக்காக இந்த இடத்துல வந்து அந்த பூஜையில் கலந்துட்டு அதுக்கப்புறம் சக்கரத்துக்கு அந்த தண்ணியை ஊற்றுவோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா ஏன் சொன்னால் இந்த அக்னி குளத்துலேருந்து ஏன் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அம்மாவே அங்கே வர மாதிரி ஐதீகம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கோயிலேருந்து வரவங்க சாமி சிலை எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே வந்து அக்னி குளத்துலேருந்து குளிப்பாட்டிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் பாட்டம் சந்தோஷத்தோடு அந்த கோயிலுக்கு வருவாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம். அதனால தான் நிறைய பூஜைகள் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஒரு சில கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ தான் கட்டுவாங்க. அந்த மாதிரி கட்ட ஆரம்பித்தாங்கன்னா அங்கேருந்து தான் புத்து மண் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. மேற்கொண்டு குளத்து தண்ணி, அக்னி குளத்து தண்ணி இங்கே சாமிக்கு எடுத்துகிட்டு படைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஊர் திருவிழாவில் வந்து அதை சாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கோயில் பூசாரிகள், 7 அரங்காவலர்கள், அரங்காவலர் குழு தலைவர்கள், 7 வம்சாவழி பூசாரிகள் அத்தனை பேரும் கலந்து தான் வந்து நாங்கள் இந்த திருவிழாவை நடத்துகிறோம். இதுக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா அவங்க வீட்லேயும் போயிட்டு பூசாரிகள் மற்ற பேரையும் வந்து கூப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் போயிட்டு ஒவ்வொரு குடும்பத்தாரர்களும் வந்து நாங்கள் இந்த திருவிழா நடத்த போகிறோம். இது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து திருவிழா நடத்துறதால அந்தந்த திருவிழாவும் ஒரு வருஷமும் ஒரு நாட்கள் நடத்துவாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2ஆம் முறை பூசாரிகள் அவங்களுடைய குடும்பத்தார் அவங்களுடைய சந்ததிகள் சேர்ந்து தான் இந்த வம்சாவழி 7 வம்சாவழினா ஒவ்வொரு வம்சாவழியும் அது மேற்படுவாங்க. இது 2வது வம்சாவழியை சேர்ந்தவங்க வந்து இன்றைக்கு திருவிழாவில் கலந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஊரில் இருக்கிற மொத்த பேரையும் வந்து கூப்பிட்டு வரவழைச்சு அதுக்கப்புறம் பூஜைகள் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு வருஷமும் இதுமாரி பண்ணுறது வந்து வழக்கமாக இருக்கும் எங்களது வந்து. இங்கே மீனவ பர்வதராஜ குல மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 1000 குடும்பங்கள் இருக்குது. இந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்க தான் வந்து பாரம்பரியமாக பூஜை முறைகள்லாம் கொண்டு வந்து இந்த பூஜையை ஏற்று நடத்துகிறவங்க நாங்கள் ஆதி காலத்துலேருந்து. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு அரங்காவலர் குழு தலைவர் 7 அரங்காவலர் இருப்பாங்க. அந்த அரங்காவலர் குழுவுக்கு அவர் தான் சிபிடி தலைவர்னு சொல்லுவாங்க. அவர் தான் இந்த வருஷத்துக்கு உண்டான இது எல்லாமே ஏற்றி நடத்தி அந்த திருவிழாவை நடத்தி கொடுக்குறது எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்துங்கிறது எல்லாமே அந்த மாதிரி வந்து யாருக்கு வந்து அம்சம் இருக்குதோ அந்த அம்சம் நிச்சயமாக அம்மா கொடுப்பாங்க. நான் வரமாட்டேன்னு நினைப்பேன். பார்த்தா அவங்கள தான் உள்ளே வர வச்சுருவாங்க. அவங்கள தான் வந்து அவங்களுக்கு பூஜைகள் நீங்கள் தான் வந்து செய்யணும், உங்கள் முன்னிலை தான் நடக்கணுன்றது அம்மாவுடைய உத்தரவாக இருந்தால் அது யாராலையும் மறுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். யாருக்கு அந்த கொடுப்பனை இருக்குதோ எல்லாருக்கும் அந்த கொடுப்பனை கிடைக்கிறதில்ல. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த கொடுப்பனை இருக்கிறது. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவரை உட்கார வச்சு பூஜைகள் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைகள் நடத்திருக்கோம். அந்த பூஜைகள் வழிபாடுலாம் உட்காந்துட்ருக்காங்க. பின்னாடி வந்து ஊர் மரியாதை ஊர் பெருமக்கள் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அரங்காவலர்கள் எல்லாருமே தலைமை பூசாரிகள் எல்லாமே கலந்து தான் உட்காந்துட்ருக்கோம். எல்லாம் உட்காந்து இது பூஜைகள் வந்து வழிபாட்டு முறைகளை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. முதல் நாள் பூஜை இது வந்து அமாவாசை கழிச்சு புதன்கிழமை அமாவாசை வந்தது 29ஆம் தேதி. இது வந்து 31ஆம் தேதி வந்து நம்ம வந்து 31/1/2025 வந்து தேர் திருவிழா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதிலேருந்து ஒரு மாதம் ஃபுல்லாகவே தேர் வேலைகள் நடக்கும். கோயிலை சுற்றி பராமரிப்பு பணிகள் நடக்கும். அரங்காவலர் பார்த்துட்ருக்கீங்க. அரங்காவலர் இவங்கெல்லாம் வந்து அரங்காவலர்கள் வந்து 7 வம்சாவழி பூசாரிகள், ஏசி ஆணையர்கள், உதவி ஆணையர் மற்றும் பார்த்திங்கன்னா நிர்வாகங்கள் எல்லாமே சேர்ந்து தான் உட்காந்து பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த ஒரு சிலராக கேட்குறீங்க நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குதான்னு. நிச்சயமாக கிடையாது. எங்களுடைய கண்ட்ரோல் நாங்கள் பண்ணாலும் சரி இது வந்து கவர்மெண்ட்டுடைய அண்டர்டேக்கிங்கில் தான் இந்த கோயில் இருந்துகிட்ருக்கு. அவங்களுடைய பராமரிப்பும் நாங்களும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். இருவரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த கோயில் திருவிழாவை நடத்திட்டுருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே நின்றுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து மன்னார் காப்பு கட்டுறது பேர் கொண்டு பார்த்திங்கன்னா கிரகம் ஏந்துறது இது எல்லாமே வந்து யார் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு கணக்கு இருக்குது. அதான் பார்த்துட்ருக்கீங்க. பூஜைகள் முறைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து ஒரு பூஜைகள் விநாயகரை பிடிச்சி தான் பூஜையை அனுபவிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் வந்து ஒரு பூஜைகள் சிறப்பு மிக்க வழிபாடுகள் வருஷம் நாங்கள் பண்ணிங்கிறது. இந்த வருஷம் அதுமாரி பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ச்சியாக வந்து இதில் எல்லாமே கலந்துருக்கிறாங்க. ஆச்சாரிகள் எல்லாருமே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஊர் பொதுமக்கள்னால் எல்லாருமே சேர்ந்தது தான். எல்லோரும் சேர்ந்து தான் இந்த திருவிழாவை நடத்துகிறோம். எல்லாருக்கும் அதுக்குண்டான இந்த கோயிலில் வந்து இருக்குது, அங்கீகாரம் இருக்குது. அந்த உரிமையை வந்து எடுத்துக்கிற உரிமையை வந்து மேலக்காரர்கள்லேருந்து வாத்தியக்காரங்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து உரிமை கொடுத்துருக்குறோம். ஆதி காலத்துலேருந்து என்ன உரிமை கொடுத்தோமோ அந்த உரிமையை கொடுத்துட்ருக்கோம். இன்னி வரைக்கும் அவங்களாம் வந்து கோயில் மேலே வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்டு இருக்காங்க. பரமூலத்தார் வாசிக்கிறாங்க. எல்லா கம்யூனிட்டியும் கடந்தே இருந்துகிட்ருக்கோம். இந்த கோயிலில் வந்து எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு உரிமை இருக்கிற போது எல்லாருக்குமே இந்த கோயிலுக்கு உண்டான உரிமையை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு சில இடத்துலலாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பிரச்சனைகள், பாகுபாடு, எவ்வளோ விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி இருக்காதுங்க. ஏன்னா கோயில் வந்து எல்லாருக்குமே
பொதுவானது. எல்லாருக்கும் வந்து ஏழை எளியவர்களுக்கும் பாமர மக்களுக்கும் மேற்கொண்டு வந்து சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஊர் மரியாதை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் கோச்சிக்கிறீங்க. நிறைய பேர் பார்க்குறேன் இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி பார்க்காதீங்க. ஏன்னா அது வந்து நம்மளே எடுத்து நடத்த வேண்டிய இடத்துல இருந்துகிட்ருக்கோம். அது வந்து ஊர்க்காரங்க தான் மரியாதை கொடுக்கணும், மற்றவங்களாம் கொடுக்கணும், அம்மா வந்து நம்மளை வந்து இது பண்ணணுன்றதுலாம் இல்லை. நம்ம முன்ன நின்று செய்யணும். கூப்பிடாட்டாலும் இந்த கோயில் விசேஷங்கள்லாம் வந்து நீங்கள் யாரையுமே வந்து எதிரியாகவோ மற்றவங்களுக்காகவோ எதையுமே நம்ம பார்க்கக்கூடாது. இது பொது காரியம். இது வந்து குடும்ப விஷயம் இல்லை. நம்ம வந்து யாரை வேணாலும் பார்க்கலான்றதுக்கு இவர் தான் வந்து மேலை வாத்தியங்கள். இந்த கோயிலே வந்து இன்றைக்கும் வந்து அவங்க மேலை வாத்திய எல்லாமே வந்து இவங்க வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. திருமணம் பார்த்திங்கன்னா இவங்களை வச்சு தான் நாங்கள் திருமணம் பண்ணுறது மேலை வாத்தியக்காரங்களை. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா முடி காணிக்கையிலேருந்து இன்றைக்கி மொட்டை அடிக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க குடும்பத்தாரர்கள் தான் வந்து மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. இதான் கொடி ஏற்றிட்டுருக்காரு பாருங்க. அவர் வந்து இந்த மோளக்காரர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அவங்களாம் சேர்ந்து தான் எல்லோரும் எல்லா கம்யூனிட்டியும் கலந்து தான் இந்த கோயிலில் இருக்கிறதுக்கு இது ஒரு சாட்சி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா எல்லாருமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாமா மச்சான்ற முறையில் தான் பழகுவோமே, அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து யாருக்குமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு வந்து சந்தோஷமாக நாங்கள் ஏற்று நடத்திட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் எங்களுடைய கண்ட்ரோல். நாங்கள் டாயின்னு சொன்னால் போதும் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து மதிப்பு மரியாதை எல்லாமே கொடுக்குறாங்க. அதான் தேர் சக்கரம் வந்து இன்றைக்கி உருட்டப்பட்டு நிற்கிது. அம்மா வந்து இன்றைக்கி வந்து இதிலேருந்து அப்படியே ஒவ்வொன்றா நாங்கள் வேலையை ஆரம்பிப்போம். பனைமரம், தென்னை மரம், பார்த்திங்கன்னா வந்து காட்டுவெளி மரம், நிறைய மரங்கள் வரும். வந்து பார்த்திங்கன்னா அரச மரத்துலேருந்து ஒவ்வொரு மரங்களும் வந்து இதுக்கு வந்து நிற்கும். அந்த தேருக்கு வந்து வடிவமாக இருப்பாங்க. அது கதைகள் சொல்லும் போது நான் நிச்சயமாக சொல்கிறேன் அந்த கதைகள் எதனால் வந்ததுன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து புதுசாக செஞ்சிட்ருக்கோன்னு காரணம் இந்த பீடம் மட்டும் அப்படியே இருக்கும். பீடத்துக்கு மேலே இருக்கிற அத்தனை பொருட்களும் வந்து நாங்கள் புதுசாக தான் போடுவோம். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது பீடம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற பலகை வச்சு தான் அங்கே யாக பூஜை நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே கலந்துகிட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதேமாரி ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்னென்ன இங்கே பண்ணுறோமோ அதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரலாம். பதிவுகள் வந்து நம்மளுடைய சேனல் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோங்களும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். அதான் நான் காமிச்சிட்ருக்கேன். பூஜைகள் முறைகள்லாம் வந்து தொடங்கி யாக பூஜை நடந்துகிட்ருக்கு. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பூஜை தொடக்கத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அவங்கள வந்து அழைச்சி விநாயகர் பூஜை பண்ணணும். மேற்கொண்டு அம்மாவை அழைக்கணும், சிவனை அழைக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து யாக பூஜைன்றது அந்த ஆதி காலத்திலே கொடுத்துருக்குறாங்க. யாக பூஜை வந்து இவங்கெல்லாம் வந்து தெய்வ சக்தி எங்களுக்கு வேணும், அதனால் கூட வாங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாக அவங்க வந்து நிச்சயமாக வருவாங்க. அதனால தான் வந்து முனிவர்கள் ரிஷிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யாக பூஜை நடத்துனாங்கன்னா எல்லாருமே கூப்பிடுவாங்க. இது கதைகள் வர்றதுக்கு காரணமே தக்கன் தான். தக்கனுடைய மமதையால் தான் இந்த பூஜைகள்லாம் வந்தது காரணமே. அவரே சொல்லுவார், நான் சிவனை வந்து நான் கூப்பிட மாட்டேன், கூப்பிடாட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய மருமகன் அவன் வந்து பிச்சாண்டியே இருந்துகிட்ருக்கான், அவனை நான் கூப்பிட்டு தான் யாகம் நடத்தணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாருமே கூப்பிட்டு அந்த யாகத்தில் வந்து நடத்துவார். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அந்த மமதை அந்த இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். தெய்வத்துக்குள்ளே நம்ம வரும்போது யாருக்குமே அந்த ஈகோ பாகுபாடுலாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்ல வரேன். அப்படி சொல்லும் போது என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து யாருமே அழைக்கல, எல்லாருமே போகிறாங்க. பிரம்மா, விஷ்ணு, 30 முக்கோடி தேவர்கள்லாம் அதில் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கும் போது ஈஸ்வரனை மட்டும் அழைக்காது அவங்களுக்கு தெரியாது. நம்மளை கூப்பிட்டாங்களா அதனால் ஈஸ்வரனையும் கூப்பிட்டுருப்பான்னு நினச்சிட்டு எல்லாருமே போய் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து தெரிய வருது. அப்புறம் அம்மா வந்து சொல்கிறாங்க, இதுமாரி வந்து ஈஸ்வரன் அழைக்கலை, சரி என்னுடைய அப்பாவை போய் நான் கேட்டுட்டா அது வரேன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து கேட்பாங்க. கேட்கும் போது உன்னையும் அழைக்கலை, ஈஸ்வரனையும் அழைக்கலை, இவங்க யார் அழைக்க சொன்னது, நான் அழைத்தவங்களுக்கு மட்டும்தான் அவிர்வாகம் கொடுப்பேன். அப்படி பார்த்தீங்கன்னா அவிர்வாகம் என்பது என்ன? அவிர்வாகம்னா அந்த யாக பூஜையில் என்ன வருதோ அதை வந்து எல்லாருக்குமே பங்கு பாகமாக பிரித்து கொடுப்பாங்களாம். அப்போ நல்லது எல்லாமே நல்லதெல்லாம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுவே வந்து கடைவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடலில் வந்து பாற்கடலில் கடையும் போது நிறைய அமிர்தம் அது இதுன்னு வந்ததான். அந்த அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வர்றாரு பகவான், வந்து எடுத்துகிட்டு வர்றாரு, எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பதெல்லாம் கதைகள் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த கூட்டு வழிபாடு என்பது என்னென்னா நமக்கு பலன் தரும். பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம குழந்தை இல்லாமல் இருக்கலாம், திருமணம் தாமதமாக இருந்துட்டுருக்கலாம், நம்மளை சுற்றி துஷ்ட சக்தியால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அந்த யாக பூஜையில் நம்ம கலந்துக்கும் போது நிச்சயமாக பலன் தரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு கலந்துங்கன்னு சொல்லுவாங்க.
மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்தில் கலந்துட்டு அந்த தீர்த்த தண்ணி தெளிச்சாவே போதுமா. அதனால தான் வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய சொல்லுவாங்க. இந்த இடத்துல போய் கலந்துக்கும் போது உங்களுடைய பிரச்சனை அத்தனை இடத்துல அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து விமோசனம் கிடைக்கும். அதனால தான் வந்து புது புது கோயிலெலாம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது எல்லாமே கலந்துக்குவாங்க. அதான் அம்மாவை பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் மாசி மாதத்தில் தை மாதத்தில் ஊஞ்சலில் வந்து அம்மா இந்த அளவுக்கு ஜொலிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து சும்மா சின்னதாக நீங்கள் அலங்கரிக்கப்பட்டாவே போதும். இவ்வளோ ஜோடுன்னு இவ்வளோ தோரணமோ எதுவுமே தேவையில்லை. சும்மா சாதாரணமாக வேப்பலையே வந்து மாலையாக கட்டி தோரணமாக கட்டி நீங்கள் தொங்க விட்டிங்கனாவே போதும். அம்மா அவ்வளோ சிறப்பாக இருப்பாங்க. உங்களை கையில் கிடைச்சது நீங்கள் செஞ்சால் போதும். இன்றைக்கி ஆடம்பரமாக நீங்கள் செய்யணும்னு அவசியமே கிடையாது. அம்மா உள்ள மனசில் நினச்சா போதும். அம்மா மனசில் நினச்சிக்கிட்டு அம்மாவுக்கு நம்ம செய்யக்கூடிய பக்குவங்கள் எல்லாமே செஞ்சால் போதும். கூழ் கொடுத்தா கூட அம்மா வந்து ஏற்றுக்குவாங்க. பொங்கல் வச்சாலும் ஏற்றுக்குவாங்க. நீங்கள் என்ன சமைச்சு கொடுத்தாலும். அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் இல்லாமல் அம்மா எல்லா இடத்துலையும் இருந்துகிட்ருக்காங்க. கூரை குடிசையில் இருக்கிறவங்ககிட்ட கூட அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க. குழந்தையிலேருந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. பெரியவங்கலேருந்து ஆடிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்க்கலாம். பணக்காரங்கிட்டையும் அம்மா இருக்கிறாங்க. ஏழை எளியோர்கிட்டையும் அம்மா இருக்காங்க. ஆதி காலத்திலே வந்து எனக்கு கூழே கொடுத்தா போதும் தான் இன்றைக்கும் வந்து அந்த கூழ் கொடுக்குற திருவிழா வந்து இன்றைக்கும் சிறப்பாக எல்லா ஊர்லேயும் நடத்திட்டுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி கலியுகம் எவ்வளோ காலங்கள் மாறி போச்சு. என்னென்னவோ படையல் போடலாம், எதோ ஒன்றாலும் செய்யலாம். ஆனால் வந்து அந்த கூழ் ஊற்றுற திருவிழாவை இன்றைக்கும் வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க எல்லா ஊர்லேயும் வந்து. அதனால் எல்லாருக்குமே அம்மா வந்து பொது தான். அதனால் வந்து மனசு தான் காரணம். மனசில் வந்து நம்ம நினச்சிட்டா போதும். அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாமியார்கள், கோயில் பூசாரிகள், வீட்டில் வந்து அப்படியே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள்லாம் அவ்வளோ சுத்தபத்தமாக வச்சுருப்பாங்க. அவங்க மேலே தான் அம்மா வந்து ஆடுவாங்க. நிறைய பேர் கேட்கலாம், சார் எங்கள் மேலாம் ஆடாத அம்மா வந்து அவங்க மேலே எப்படி வரான்னு சொன்னால் அவங்களுடைய நெருக்கங்கள் தான். வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணோன்னா விழாக்கிழமை அதுக்கு உண்டான ஆயத்த பணிகள் எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணி என்னென்ன செய்யணும் அம்மாவுக்கு காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த படையல் போடுற வரைக்கும் அவங்க சிந்தனையாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சது என்னென்ன செய்யணுமோ அத்தனையுமே செய்வாங்க. அவங்க மேலே தான் சாமி ஆடும். நீ புதுசாக என் மேலே வரும்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. வர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. நிச்சயமாக வராது. நீங்கள் வந்து அம்மாவுக்குள்ளே எந்த அளவுக்கு வந்து நேசிக்கிறீங்களோ அம்மா வந்து அந்தளவுக்கு நேசிப்பாங்க. அதான் சக்கரங்கள் உருட்டுறதுக்காக வந்து பூஜைகள் போட்டுட்ருக்காரு ஆச்சாரி வந்து பார்த்துட்ருக்கீங்க. அந்த பரம்பரை கிருஷ்ணன் ஆச்சாரி அதனுடைய பரம்பரை வகைராக்கள் தான் இந்த பூஜை முறைகள். இந்த தேர் சக்கரங்கள்லேருந்து வடிவமைக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த குடும்பத்தார்கள் தான் செஞ்சிட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி வந்து இதில் கலந்துக்கிறேன்னா அவ்வளோ அற்புதம் நடக்கும். அதனால தான் வந்து நீங்கள் அமாவாசை ஊஞ்சல் வழிபாட்டிலே வந்து பல லட்சம் பேர் வந்து கலந்துக்கிறான்னு சொன்னால் அது ஒரு கூட்டு முயற்சி அந்த இடத்துல பண்ணும்போது அந்த அம்மாவே வந்து நின்று பார்க்கும்போது என்ன நினைக்கும், இவ்வளோ பேர் மக்கள் நம்மளை வந்து ஆரவாரமாக இவ்வளோ சந்தோஷப்படுத்தி பார்க்குறாங்களே, அவங்கள நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்றதுக்காக தான் அதுக்காக தான் அந்த அமாவாசை வழிபாடுகள்லாம் நம்ம வந்து அவ்வளோ பேர் கலந்துக்கிறோம். இல்லை நீங்களே பார்க்கலாம், புதுசாக வரவங்களாம் கூட பார்க்கலாம். இவ்வளோ கூட்டமாக இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களா, இவ்வளோ பேர் எத்தனை மணிலேருந்து உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். சாயந்தரம் 5 மணிலேருந்து இடம் பிடிச்சி உட்காந்துக்கிறோம் நிறைய பேர் பார்க்குறேன். 11 மணிக்கு 12 மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். அதுக்கு முன்னாடியே போய் இடம் பிடிச்சி உட்காந்துட்டு அம்மாவை நம்ம எப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து உள்ளே போய் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 120 பேர் தான் உள்ளே போகிறாங்க. மிச்சம் 80 பேர் வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை தான் உருவாகிருக்கு. அதனால் இந்த ஊஞ்சல் தாலாட்டம்மனையாவது நம்ம பார்க்க மாட்டோமான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து அம்மனுக்காக என்னென்ன நேர்த்திக்கடன் இருக்குதோ அது எல்லாத்தையுமே அம்மாவை கேட்பாங்க. உட்காந்து நீங்கள் மனமுருகி அழுது கேளுங்க. நீங்கள் பார்த்துங்கிறது அரங்காவலர்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. அரங்காவலர் குழு தலைவர் இருந்துகிட்ருக்காரு, அவரையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் செய்யும் போது எல்லாருமே சேர்ந்து தான் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அரவணைப்போடு தான் செஞ்சுருக்கோம். 1000 குடும்பங்களும் இன்றைக்கி ஒன்று சேர்ந்து இந்த திருவிழா நடத்துகிறோம்னா எந்த அளவுக்கு இருக்குன்றதை பாருங்கள். இன்றைக்கி வந்து 2-3 குடும்பம் தான் ஒரு சில திருவிழாவை நடத்துகிறாங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா ஈகோ பிரச்சனைகள், அந்த இடத்துல வந்து கஷ்டங்கள். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கஷ்டத்தோடு நடத்துவீங்களோ பிரச்சனையோடு நடத்துவீங்களோ நிச்சயமாக அந்த இடத்துல தெய்வ அருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தெய்வ அருள் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த குடும்பத்தையும் நல்லாயிருக்கும், அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் நல்லா இருப்பாங்க, அதை சுற்றி இருக்கிற அந்த ஊர் மக்கள் நல்லா இருப்பாங்க. நீங்கள் ஊர் மக்களும் நல்லா இருக்க முடியாது. அந்த இடத்துல பிரச்சனை தான் உருவாகும். சார் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் திருவிழா நடத்தும் போதெல்லாம் எங்களுக்குள்ள சண்டை சச்சரவு தான் சார் வருது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து தெய்வ வழிபாடு இல்லை, உங்களுடைய பிரச்சனை தான் அந்த இடத்துல வைக்கிறீங்கன்னு அர்த்தம். தெய்வ வழிபாடு நிச்சயமாக இருந்தால் இது எல்லாத்தையுமே அப்படியே கட்டுப்படுத்திடும். நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் சந்தோஷமாக பிரச்சனை இல்லாமல் தொழில் பண்ணிகிட்ருக்கோம். இதனுடைய அம்மாவுக்கு வந்து இந்தளவுக்கு விசேஷமாக சிறப்பாக வழிபாடு பண்ணோன்னா காரணம் என்னென்னா எங்களை அத்தனை பேரையுமே அரவணைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இல்லைன்னா பண்ணவே முடியாது. ஏன்னா நான்லாம் வந்து இன்றைக்கி படிச்சிருக்கிறோம் இருந்தாலும் தான் வெளியூரில் படித்தோம், இன்றைக்கி வேலைக்கு போனோம். நிறைய இடத்துல வந்து 1000 குடும்பங்களும் இந்த இடத்துல ஒரே டைமில் வந்து பூஜைகள் பண்ண முடியாது. அதனால் வருஷத்துக்கு ஒரு குடும்பத்தாரர் ஒரு 100 குடும்பம் இருக்கும். 100 குடும்பம் வந்து ஒரு வருஷம்
அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு 100 குடும்பம் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் 100 குடும்பங்கள் வருவாங்க. அவங்க அறங்காவலர் குழு தலைவர் இருக்கிறாரு, மேற்கொண்ட தலைமை பூசாரி அந்த கொத்துலையும் இருக்கிறாங்க, பூசாரிகள் இருந்துகிட்ருக்காங்க. அவங்களுடைய இதுவில் தான் வந்து இந்த கோயிலுடைய எல்லாமே செயல்பாடுகள்லாம் இருந்துகிட்ருக்கோம். அதனால் நிறைய பேர் என்னையே கேட்குறாங்க, சார் தலைமை பூசாரி நான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் நீங்கள் உண்மையிலே தலைமை பூசாரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கோயிலில் வந்து நீங்கள் தலைமை பூசாரின்றது என்னால் நம்பவே முடியல, உங்களை எங்கே பார்க்குறதுனே தெரியாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாக என்னுடைய முறை வரும்போது தான் நான் உள்ளே வருவேன். உள்ளே வந்து என்னை தேடனா நிச்சயமாக கிடைக்க மாட்டேன். கோயிலை சுற்றி நீங்கள் பார்க்கும்போது பம்பை வாத்தியத்தோடு வந்துட்டுருக்கோம். இந்த பேய் ஓட்டுறது, கழிப்பெடுக்கிறது, செய்வினை கோளாறு, திருமணத்தடை, குழந்தையின்மை, ஜாதகத்துக்கு உண்டான பரிகாரங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன தீர்வுகள், என்ன பண்ணால் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும், அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து கோயிலை சுற்றி நீங்கள் நம்மளை வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, பம்பக்காரங்களை கேட்டாலும் சொல்லுவாங்க, தலைமை பூசாரி பூபதிராஜன் நாங்கள் பார்க்க போகிறோம், இது ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்கேன், அவர்கிட்ட கேட்டால் எனக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க வந்து உங்களை எங்கே வந்தால் பார்க்கலான்னும் போது நான் வந்து கோயிலை சுற்றி தான் இருக்க முடியும். நான் வீடு வந்து ஆஃபீஸ் இருக்குது, வீடு இருக்குது, பஸ் ஸ்டாண்ட்லேயே ஆஃபீஸும் இப்போ கொஞ்சம் நாளில் ஒன்றும் தேர்த்து விழா கழிச்ச ஒன்று ஆஃபீஸ் திறந்துடுவேன். ஆஃபீஸ்லேயே வந்து ஜாதகங்கள்லாம் பார்த்துக்கலாம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வந்து இந்த தேர் சக்கரம் உருட்டுறதுக்காக அதனுடைய பீடத்தை எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சு அதன் மூலியமாக தான் அந்த பூஜைகள் பண்ணிகிட்ருக்கோம். அதான் நீங்கள் பந்தல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷத்துக்காக செய்கிற எல்லாரும் கூட்டு முயற்சியாக சேர்ந்து தான் செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து பார்க்கும்போது தான் தெரியும், இவ்வளோ பேர் இவ்வளோ பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பிரம்மாண்டம் அந்த இடத்துல இருக்குன்றத பார்க்கலாம். அதனால் திருவிழா அந்த 13 நாளும் என்னென்ன விசேஷம் எந்தெந்த நாளில் நடக்குன்றதை நான் அறிவிக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நெருப்பு மிதிக்கிறவங்க மாலை போடுறவங்க மாலை போட்டுக்கலாம், தீ மிதிக்கிறவங்க, மேற்கொண்டு தேர் திருவிழாவுக்கு வடம் பிடிக்கிறவங்க வடம் பிடிச்சி வரலாம், மயான கொள்ளைக்கு வந்து கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம். அதனால் என்றைக்குன்னா ஒரு நாள் திருவிழாவை வந்து நீங்கள் கலந்துக்கினா போதும். எல்லா திருவிழாவும் கலந்துக்க முடியாது, ஏன்னா 13 நாளும் உடனே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து எந்தெந்த நாளில் என்னென்ன திருவிழான்றது அறிவிக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு அந்த நாளில் வந்து கலந்துங்க. மேற்கொண்டு உங்களுக்கு தேவையானது அம்மா வந்து தேவையான விஷயத்தை அம்மா கொடுத்துருவாங்க. மலையினூர் நம்பி வந்தவங்களுக்கு நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க. இது வரைக்கும் நான் வந்ததில்லைன்றவங்க இந்த திருவிழாவோடையாவது கலக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்துங்க. நம்ம பிரச்சனைன்னு தான் பிரச்சனை நம்மளை நோக்கி தான் வந்துட்டு இருக்கோம். பிரச்சனை வந்து விடுபடணும்னா நம்ம தெய்வ அருள் நிச்சயமாக கிடைக்கணும். அதனால் தெய்வ அருள் கிடைக்கும் போது நிச்சயமாக அந்த பிரச்சனை வந்து விடுபடலாம்.
இந்த மயான காளிக்கு தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்து பூஜை முறைகள் எல்லாமே பண்ணுறது எல்லாமே காரணமே இதுதான். அந்த மயான காளிக்கு இந்த மாதத்தில் வந்து உகரத்தை வந்து தணித்து அவங்களுக்கு வந்து ஒரு திருவிழாவை நடத்துகிறோம், சாந்தப்படுத்துகிறோம். அதுக்கு தான் அதனால் வந்து பூசாரிகள், சாமியார்கள், அந்தந்த கோயில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த பூஜையில் வந்து கலந்துங்க. நம்மளுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும்ன்றதுக்கு தான். ஏன்னா அதன் மூலிமா நிறைய நம்மளுடைய கோயிலுடைய வளர்ச்சி இருக்கணும். ஏன்னா அம்மாவே சொல்லுவாங்க, மலையனூர் அம்மா தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலையனூருக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிரச்சனை வந்து விடுபடலான்றது அருள்வாக்கில் சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் அத்தனை பேரும் வந்து இந்த திருவிழா விசேஷத்தில் கலந்துக்கிட்டு உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் காளி பகவதி பைரவி, என் எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுவன பச்சையை கட்டு, மிருகத்தை கட்டு. ஓம் காளி, ஓம் ருத்ரி, ஓங்காரி, ஆங்காரி அடங்களை கட்டினே, சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு. சிங் பங் லங் லங். ஓம் சிவாய நம சிவாய நம. ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலையனூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா.